ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இது கர்த்தருடைய நாள். இதில் மகிழ்ந்து களிகூறத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் சபையில் ஆராதனைகள் உண்டு. அதே நேரத்தில் மேலறையில் சண்டே ஸ்கூல் உண்டு. 4:30 மணிக்கு யூத் மினிஸ்ட்ரியும், அதே போல மாலை 6 மணிக்கு துதி ஆராதனை நடைபெறும். இது எதையும் மறக்காதபடி எல்லாவற்றிலிருந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. 119ஆம் சங்கீதம் வேத புத்தகத்தில் மிக பெரிய சங்கீதம். ஆனால் அந்த சங்கீதம் முழுவதுமே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஆழமாய் சொல்லப்பட்டதான சங்கீதம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம எப்படி வழி நடத்தும், கர்த்தருடைய வார்த்தை நம்ம எந்த காரியங்களிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ளும் என்று நிறைய சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டோமானால், ஒரு தேவ மனுஷன் சொன்னார், நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தாங்குவீர்களே ஆனால் பின்காலத்தில் கர்த்தருடைய வசனம் உங்களை வழிநடத்தும். Carry the word of God now, later on the word of God will carry you. இன்றைக்கு 119ஆம் சங்கீதத்தின் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 105ஆம் வசனம். கர்த்தருடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆயிருக்கிறது. கால்களுக்கு தீபம், தூரத்துல இருந்தே அது வெளிச்சமா தான் இருக்கும். இந்த காலத்து போன்லாம் பாருங்க, ராத்திரி நேரத்தில் நீங்க நடக்கணுமானா போன்லயே டார்ச் இருக்கு, அதை பிரஸ் பண்ணிட்டா வழி காட்டும். ஆனா ரொம்ப தூரத்துக்கு காட்டாது. உங்க நடக்கிற வழிக்கு அது வெளிச்சம் போதும், தூரத்துல காட்டாது. ஆனா கர்த்தருடைய வசனம் அப்படி இல்லை. என் கால்களுக்கு தீபம், தூரத்துக்கும் அது தீபம், பெரிய வெளிச்சம். ஆனால் என் பாதைக்கு, பக்கத்தில் இருக்க பாதைக்கு அது வெளிச்சம். ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு நாள் சீஷர்களை பார்த்து கேட்டார், ஆண்டவர் என்னுடைய உபதேசம் கொஞ்சம் கடினமா இருக்கு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களான்னு சொல்லி. உடனே பேதுரு சொன்னா, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் யார் இடத்துக்கு போவோம், ஜீவன் உள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. இந்த ஜீவ வார்த்தை இன்றைக்கு பிடித்துக் கொள்வோம். ஆராதனையில் மகிழ்ச்சியோடு பங்கெடுப்போம். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். தைரியமாய் வாழ்வோம். காரணம், கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நமது பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். வெளிச்சத்திலே நடவுங்கள், நீங்களே வெளிச்சமாய் மாறிவிடுவீர்கள். பரிசுத்த பிதாவை இந்த நாளிலே தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் ஓ ஹல்லேலூயா, தேனை போன்ற ருசியுள்ள வார்த்தைகள் என்று நாங்கள் அறிவோம். இந்த வார்த்தைகளின் வழி நாங்கள் நடந்தால் நாங்கள் ஒரு நாளும் கர்த்தாவை கைவிடப்பட மாட்டோம், சிதறி போக மாட்டோம். எங்கள் பாதைக்கு வெளிச்சம் இருக்கிறது. அதை எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும். உங்களுடைய வசனம் எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். நாங்கள் அதில் நடந்து நீ சென்ற பாதையில் செல்ல, நீ சென்ற இடத்திற்கு செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வசனம் குறைவற்றது, அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த கால வேளையிலே அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். God bless you abundantly again and again and again and again. Amen.